வணக்கம். நம்ம இன்னைக்கு வேர்க்கடலை சாதம் செய்ய போறோம். அதுக்கு வேர்க்கடலை, காஞ்ச மிளகாய், வெள்ளை எள்ளு மூணுத்தையும் தனித்தனியா வறுத்துட்டு மிக்சியில கொரகொரப்பா அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் திருக்கி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ ஒரு வாணலில எண்ணெய் ஊற்றி காஞ்சதும் கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், கடலைப்பருப்பு, ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டு தாளிச்சுக்க போறோம். அடுத்தது நம்ம திருகி வச்சிருக்க தேங்காவை ஆட் பண்ணிட்டு வதக்கிக்க போறோம். உங்ககிட்ட கொப்பரை தேங்காய் இருந்தால் அதை ஆட் பண்ணுங்க. டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். கருவேப்பிலை, மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஓரளவு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க வேர்க்கடலை மிக்ஸ் இருக்குல்ல, அதை ஆட் பண்ணிட்டு வதக்கிக்கோங்க. 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதே நேரம் சாதத்தை நல்லெண்ணெய் ஊற்றி ஆற வச்சுக்கோங்க. அப்போ சாதம் உதிரியாகவும் இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ இதை ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் நெய், கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு இறக்குனா நம்மளோட வேர்க்கடலை சாதம் ரெடி. இது நெல்லிக்காய் பச்சடியோட சாப்பிட்டு பாருங்க, டேஸ்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.